திரு தமிழ்மணி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு சுயநலவாதியாக துரோகியாக இருக்கிறார். அவர் இருக்கிற வரை, அவர் தலைமையாக அதிமுகவுக்கு நீடிக்கிற வரை அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற ஒன்று நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன். அதன் பொருள் என்ன? ஒரு 3-4 விஷயம் அவர் சொன்னார் சார், நான் கவனித்தேன். ஒன்று, நாங்கள் இப்போ மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்று கூடி 26 தேர்தலுக்கு என்ன செய்ய வேண்டும்னு யூகம் வகுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்பர் 1 அவர் சொன்னது தான். இந்த நேரத்தில் போய் அமமுக அதிமுக இணையமானு கேட்கறது அர்த்தம் இல்லாதது. ஐயா, நான் சொல்லலை, அவர் சொன்னது தான். நீங்கள் அந்த ஸ்பீச்சில் தான் இது இருக்குது. 3வது என்ன சொல்றாரு, நான் இன்னும் தேனியில் நிற்கிறதா போடியில் நிற்கிறதா, போடியில் அவர் நிற்க ஓபிஎஸ் இருக்காரு, இன்னும் முடிவு பண்ணலை. இந்த ஊருக்கு வீடு பார்த்து வச்சுட்டா வந்துட போகிறேன். 4வது இந்த கருத்து இப்போ சொன்னீங்க இல்லையா, அவர் சுயநலவாதி இருக்கிற வரைக்கும் இருக்கார். இது இந்த அவர் சுயநலவாதி இருக்கிற வரைக்கும் இணையாதுன்னு இவர் சொல்கிறதுக்கு எப்போ இவருக்கு தகுதி வரும்? இவர் கூட்டின அந்த பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் நாங்கள் இணைய தயார் ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு, தபார் நான் தீர்மானம் போட்டுட்டேன், இணைய தயார், நீ என்ன சொல்கிற? அந்த ஆள் இருக்கு, அப்போ சொல்லலாம். பாருங்க சார், நாங்கள் போட்டோம் சார், நீ எடுத்துங்க. நாங்கள் தீர்மானத்தை வச்செல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் சுயநலவாதி. புரியுது. இவர் இந்த கேள்வி இந்த நேரத்தில் அர்த்தம் இல்லாததுன்னு கேட்டுட்டு ஏதோ அவருக்கு இபிஎஸ் திட்ட ஒரு சௌரியம். சரி, இபிஎஸ் சுயநலவாதி தீர்மானம் போட்டா என்ன நடக்கும்? ஒருவேளை இந்த கூட்டத்தில், தேனி கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டுட்டாங்க, குறைந்தபட்சம் அவர் எப்படி தீர்மானம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்? எப்படி? எதை? இந்த விவகாரத்துல அமமுக டிடிவி தினகரன் தீர்மானம் போட்டிருக்கணும்னு சொன்னீங்களே, என்ன தீர்மானமாக இருந்தால் அது சரியா? நாங்கள் இவரும் அந்த அம்மாவும் க்ளோஸ் ரிலேட்டிவ். அந்த அம்மா தான் இப்போ சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க, தென்காசி இங்காசிக்கெல்லாம். இது அவங்க சொல்றாங்க. அந்த அம்மா யாரை சொல்றீங்க? திரும்பி சசிகலா சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க இல்லை, அதனால தான் நான் சொன்னேன். சரி, நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசலாம். நான் அம்மா மாதிரி அவங்களுடைய ஸ்பீச்சில் இருக்குது, தென்காசி ஸ்பீச்சில். சரி, அவங்க போயிட்டு வந்தாங்க, நாங்கள் இணைய தயாராக இருக்கிறோம். குறைஞ்சது இவர் முதல்ல நாங்கள் திரும்பி சசிகலாவோட இணைஞ்சிட்டோம், இன்னும் ஓபிஎஸும் இவரும் பாக்கி இருக்காங்க, இபிஎஸும் இன்னும் சொல்லியிருந்தாருன்னா அப்போ இபிஎஸ் இணைய மாட்டேங்கிறாரு சுயநலவாதிங்கிற கருத்தில் ஒரு நியாயம் இருக்கும், மக்கள் ஏற்றுக்குவாங்க சார். அதை தப்புடு அப்போ பிறகு அதை யோசிக்கணும். அல்லவே அல்ல. 26 தேர்தலை பற்றி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். நல்லா நீங்கள் புரிஞ்சு, தப்பு இல்லை. இன்னொன்றும் சொல்கிறாரு, இந்த கேள்வி ஏன் அர்த்தம் இல்லாதுன்னா, நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமமுகவை எந்த காரணங்களுக்காக ஆரம்பித்தேனோ அந்த காரணங்கள் இன்று வரை இருக்கிறது. அவர் சொன்னாரு, அமமுகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை தேர்தல் அரசியல்ல ஈடுபடுத்திட்டு வர்றாரு. ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம், அவர் நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு நிக்கிறாரு. ஒரு பக்கம் சசிகலா, அதிமுக ஒருங்கிணைப்புக்காக எல்லா நடவடிக்கைகளையும் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க தினகரனை விட்டுருங்க, அவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கலாமே. நேரம் யார் 2 பேரும்? ஓபிஎஸும் சசிகலாவும். சார், நான் இதில் ஓபிஎஸ் ஸ்பீச் எதுவுமே கிடையாது. நான் சும்மா அவரை கூப்பிட்டு உம்புகளுக்க விரும்பலை. நான் வேணா பதில் சொல்றேன். ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒன்றுனா அது எல்லாரும் சேர்ந்ததுதான் சார். அது கட்சி இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சி ஒருத்தட்ட இருக்குது, சின்னம் இருக்குது, தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் இருக்கு, அலுவலகம் இருக்கு, தொண்டர்கள். நாளைக்கு 90% முடிஞ்சு போச்சு. முதற்கட்ட கருத்து தான் அவர் பேசி முடிக்கணும் சார். அவங்க திரு ஓபிஎஸ் இபிஎஸ் சுயநலவாதி இல்லை சார், பெருந்துணையானவர். அவர் நேற்று நினைச்சிருந்தா கூட தயவு செஞ்சு குறுக்கிடாம இந்த கருத்தை கேளுங்க. எப்படிங்கிறத, ஓபிஎஸ் உடைய பதவி பறிவு இருக்கும். பலாப்பழத்தில் அதிமுகவை எதிர்த்துனா போதும், 10th ஷெட்யூல் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடும். அவர் ஸ்பீக்கர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா போதும். புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. அதோட சும்மா இருந்தாரா? ஒரு வழக்கும் போடுறாரு அதிமுக மேலே. எந்த வழக்கு? தேர்தல் வழக்கு. இந்த 45வது நாள் போய் நான் தோத்துட்டேன்னு அதில் ரெஸ்பாண்டன்ட் யாரு? அதிமுக. இந்த 2 காரணங்களால் ஒரு 100க்கு 100 டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம்.
அதை செய்யாதது அவருடைய இபிஎஸ் உடைய பெருந்தன்மை. இருட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனு குறித்து பேசலாம். சரி, நீங்க அதை தாண்டி வரணும் அப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி தான் சொன்னார் அவரு, அதிமுக ஒருங்கிணைப்புக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னாரு. நான் 3 தடவை நீங்க இல்ல கேட்டுட்டேன், அவர்கிட்ட என்ன இருக்கு தியாகம் பண்ணுன்னு. நான் சொல்லல, இந்த கேள்வி நான் கேட்டேன். அவருடைய ராஜகுருவாக திரு ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிற திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் உட்கார வச்சுக்கிட்டு சொல்றார், உரிமை எல்லாம் அப்புறம் மீட்பங்க, முதல்ல தொண்டர்களை மீட்பங்க, அது இல்லைன்னா என்ன தண்டிச்சிருங்க நீங்க. இந்த வார்த்தை இல்லைன்னா அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறதும் ஓ பன்னீர்செல்வம் தான். அதுல அந்த மீட்டிங்ல தாங்க அவர் சொல்றாரு. அவங்க முதல்ல பேச சொன்னாங்க, பண்ருட்டி சொல்றாரு பாருங்க, உரிமை பேசுவோம் நம்ம பிறகு பார்த்துக்குவோம், தொண்டர்களை முதல்ல மீட்போங்க. என்ன அர்த்தங்க, தொண்டர்கள் பூரா இபிஎஸ் கூட இருக்கிறாங்க, என்ன அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் என்னால, ஏன் புத்திக்கு. அதனால அது இன்னொன்னு சொல்றாரு, தொடர்ந்து நீங்க தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓபிஎஸ், அமைதியா இருங்க. இல்ல, ஒருங்கிணைப்பு அப்படின்னா வெறும் இது தலைவர்கள் மட்டத்துல ஒருங்கிணைறது இல்ல, ஒட்டுமொத்தமா தொண்டர்கள் மட்டத்துல ஒருங்கிணைறதான ஒரு என்ன செய்யலாம் சொல்லு. கரெக்ட், ரொம்ப அருமையான கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க சார். இதுதான் பெஸ்ட் கேள்வி நீங்க கேட்டது. என்ன செய்யணும், இப்ப என்கிட்ட இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவர்கிட்ட திரும்ப சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ திரு டிடிவியோ இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு மாவட்டம். எப்போ அந்த அம்மா இறந்த அன்னைக்கு போட்டது, செல்வி ஜெயலலிதா இறந்து போகிற அன்னைக்கு டிசம்பர் 4 5 மர்மமாக இருக்குன்னு போயிட்டு போகிற டிசம்பர்னு எடுத்துக்கிறேன்னா, அதில் இவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் ஓங்கிட்டு இருக்காங்க, இந்த கையெழுத்து போட்டிருக்கிறாங்க சொல்லலாம், அது நியாயம். இன்னொன்று செய்யலாம், உண்மையிலேயே அதிமுக பொதுக்குழுவில் இவர்களுக்கு அந்த ஒன்று சேரணுங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்காவது அவர்களுக்கு அங்கே மெஜாரிட்டி இருந்ததுன்னா, ஃபுல் மெஜாரிட்டி வேண்டாம், கூட்டு பொதுக்குழு இபிஎஸ் பொதுக்குழு கூட்டுங்க, இந்த தீர்மான கூட்டத்தை கொண்டாட போறோம் இருக்கு, அவங்க இதில் ப்ரொவிஷன் இருக்கு, அதுக்கு தீர்மானத்தை பாருங்க சார், நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், கூட்டு நாங்கள் கொண்டாடுவோம் இந்த தீர்மானத்தை இணையணும்னு அவங்க முடிவு பண்ணட்டும். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற திரு சுப்புரத்தினம், இங்க பலமே இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில ஆதரவே இல்லாமல் ஒருங்கிணைப்பு என்கிற ஒன்றை மட்டும் தொடர்ச்சியா சொல்லி வர்றதுனால என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி வந்து அவர் ஏதோ அந்த தொண்டர்கள் மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் நேரடியா கலந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு தவறான தகவல் சொல்றாரு. பண்ருட்டியார் வந்து நான் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவன் என்ற முறையில நேர்மையான கருத்து வந்து அண்ணன் திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய அண்ணன் பண்ருட்டியார் அது போன்ற ஒரு கருத்தை சொல்லவில்லை. முதலில் தொண்டர்களை மீட்போம், அப்புறம் உரிமை மீட்பணும். தொண்டர்களுக்கான உரிமையை மீட்பதுதான் அந்த உரிமை மீட்பு குழுவுடைய என்ன வித்தியாசம் சார்? தமிழ்மணி சொன்னதுக்கு இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்? தொண்டர்களுடைய உரிமை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ன நோக்கத்திற்காக இயக்கத்தை உருவாக்கினாரோ, அவர் வழியில் புரட்சித்தலைவர் அண்ணா அவர்கள் எப்படி வெற்றிகரமாக இயக்கத்தை நடத்தினார்களோ அந்த பாணியில் அந்த துணியில் மீண்டும் ஒன்றுபட்ட இயக்கமாக ஆக்கி இது இழந்த பெருமையை மீட்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களுடைய எண்ணப்பாடாக இருக்கிறது, தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமை என்பது இந்த இயக்கம் வெல்ல வேண்டும், தாங்களும் இந்த இயக்கம். அதுதான் தொண்டர்கள்னா எந்த தொண்டர்கள்? இபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்களா, ஓபிஎஸ் தொண்டர்களா? அப்படி இருக்காங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு திரு தமிழ்மணி. அதாவது தலைவர்களை விட்டுருங்க பாலாசா, ஆனா தொண்டர்கள் பெரும்பாலும் தொண்டர்களுடைய உணர்வு என்பது நாங்கள் அறிந்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கும் வரை வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லாதது. அதற்கு உதாரணம்